நாட்டுக்கோழி இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்குது எனக்கு. செம்மையா இருக்கு. சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம்னா உடம்பு அவ்வளவு குளிர்ச்சி, பிளஸ் கடலை எண்ணெய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நல்ல அந்த மிளகுடைய பிளேவர் சேர்ந்து அப்படிதான் இருக்கு சூப்பு. சிக்கன் பள்ளிப்பாளையம் நம்ம வந்து லெக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் லெக்கா வந்து போட சொல்லியாச்சு. சின்ன வெங்காயத்தை போட்டு, ஆஹா வரமிளகாவை போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலைய போட்டு நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுல எந்த கோழி நமக்கு வேணும்னு பிடிப்போம். இந்த ஒரு வெரைட்டில வந்து உங்களுக்கு சூப்பு, குழம்பு, கறி 3 வந்துடும். அவ்வளவுதான், சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. புடிச்சிட்டேன், கோழியை புடிச்சிட்டேன். ஃபுல்லா வந்து மஞ்சள் தேய்ச்சிருக்காங்க பாருங்க. இப்படி நல்லா வாட்டினா கோழியோடைய டேஸ்ட் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற 1-2 அந்த முடியும் வந்து ஃபுல்லா கருகிடும். 8 திக்கும் சுவைக்கும் இந்த சுவை, இந்த சுவைக்கு இல்லை ஈடு இணை. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய சரவணா சட்டிக்கறி நாட்டுக்கோழி உணவகம் தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நாட்டுக்கோழியை உயிரோட புடிச்சு சூப்பரா மண்பானையில விறகடுப்புல சமைச்சு கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்றத இங்க வந்து சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உண்மையாவே எக்கச்சக்க வெரைட்டிஸ்ல அந்த நாட்டுக்கோழி இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7-8 வெரைட்டிஸ் சொல்றாங்க. அது என்னென்ன வெரைட்டிஸ்ன்றத உள்ள போய் பார்ப்போம். கடையே பாக்குறதுக்கு வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. உண்மையாவே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க உள்ள போய் நாட்டுக்கோழி எப்படி பிடிச்சி சமைக்கிறாங்கன்றத பார்ப்போம். கமான். நம்மளே இப்போ லைவா உயிரோட வந்து கோழி பிடிச்சி கொடுத்து சமைக்க சொல்ல போறோம். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே ஆல்ரெடி வந்து ஆர்டர் செம்மையா வந்து கறி கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உள்ள போலாம் வாங்க. மேலே கடை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. இது எல்லாமே ஆர்டர் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கதான் சமைக்கிற இடம். ஆஹா, சமைக்கிற இடம் எப்படி இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வாவ், இது ஃபுல்லா வந்து மண் அடுப்பு செஞ்சு விறகு வச்சு அப்படி மண்பானையில மண் சட்டியில வந்து சும்மா தலதலன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மாஸ்டர் செஃப் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அழகா சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல கூட்டம், கடைக்குள்ள நல்ல கூட்டம் பாருங்க. ஃபுல் க்ரௌடு. எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து காய்கறி கட் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. சாதம் பாருங்க, நல்லா அரிசி போடுறாங்க. தெளிவா தெரிக்கும் பார்த்து. அடாடா, வாங்க நம்ம இப்ப போய் நமக்கு தேவையான நாட்டுக்கோழியை ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு வருவோம். ஓகேவா தம்பி? நாட்டுக்கோழி பிடிக்கணும். நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுல எந்த கோழி நமக்கு வேணும்னு பிடிப்போம். இந்த இடத்துல பாருங்க, சூப்பரா வந்து கூண்டு அமைச்சு இதுலதான் கோழி வச்சிருக்காங்க. ஃபுல்லா எவ்வளவு கோழி வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு கோழி வச்சிருக்காங்க இல்லப்பா, ஒரு 50 கோழி இருக்கும் போல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த கோழிக்கு பாருங்க, மேல அந்த நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் அழகா. அது அந்த ரியலா அந்த நேச்சுராவே இருந்தா தானே அந்த கோழி ஜாலியா இருக்கும். செம்மையா இருக்கு. சரி, என்ன கோழி பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். நானா பிடிக்க போறேன். அந்த பிடிக்கிறதுக்கு தான் ஒரு அண்ணன் உள்ள போயிருக்காரு. டக்குன்னு வேலை ஆரம்பிமா. கதவை திறந்து விடுங்க. ஆமா, இவர் கதவை திறந்து விடுங்க, இவர் உள்ள வருவாரு. ஒண்ணும் பண்ணாது, போங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, உள்ள போங்க. நான் வரல. ஐயோ, என்ன பூட்டிட்டாரு? ஆமா, உள்ளே இருக்கு. எந்த கோழி வேணும்? ஏமா எந்த கோழின்னு சொல்லல அண்ணே. எந்த கோழி நல்லா இருக்கும்? சின்ன கோழி அண்ணே. 2 பேரு தான், எங்க 2 பேருக்கு சமையல் தான். அது நல்லா இருக்குமா? டேஸ்டா இருக்குமாண்ணே? ஓகே. இது எவ்வளவுண்ணே வரும் கறி? எத்தனை கிலோ இருக்கும் இது? இது 1 கிலோ. 1 கிலோ வரும். சூப்பர். என்ன கொத்துதோ கைய? ஆத்தாடி, இங்க பாருங்க, கொத்துது கைய. ஓகேண்ணே. சரி, ஓகே. கதவு திறந்து விடுங்கண்ணே, நான் வெளியில போயிடுறேன். முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துருவாரு, நீங்க உள்ளே இருங்க. ஓகே, இப்போ இந்த கோழியை தான் நம்ம கட் பண்றதுக்கு கொடுக்க போறோம். காட்டுங்கண்ணே, கோழியை காட்டுங்கண்ணே பாப்போம். இருங்க, அப்படி நில்லுங்க. நம்ம பிடிக்க முடியாது, பிடிச்சா கொத்துமோ? என்ன நம்ம பிடிச்சா கொத்துமோ? வெறித்தனமா இருக்குது. கையில வாங்கிக்கோ, கோழியை கையில வாங்கிக்கோ. கொத்துது, அதான் பார்த்தேன். ஆஹா, நேரா நிறுத்தி பிடி. கழுத்தப்படி இப்படி பிடிச்சா ஒண்ணும் பண்ணாதுல.
ஓகே. புடிச்சிட்டேன், கோழியே புடிச்சிட்டேன். இது எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? இத நம்ம போய் புடிச்சிருக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அவங்கதான் பிடிக்க முடியும். வாய்ப்பே இல்ல. அவங்கதான் கோழி பிடிக்கிறவங்க, பிடிக்க தெரிஞ்சவங்க பிடிச்சாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். சூப்பர்ண்ணே. ஓகே, நம்ம வந்து ஹலால் பண்ண சொல்லிடுவோம். 932 கிராம் இருக்குது. ஓகே. போடலாண்ணே. போடுங்க. கேளு அண்ணன்ட்ட. அண்ணே ஹலால் பண்ணிடலாமாண்ணே? ஐயோ, நம்ம வந்து ஹலால்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவர் வந்து தலையை உடைச்சிட்டாரு, அதனால வேற கோழி நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வாங்க வந்து வேற கோழியை பிடிச்சிருவோம். ஆமா, அண்ணன் உள்ள போயிட்டாருப்பா. வாங்க. ஹலால் பண்ண சொல்லியிருந்தோம், அதனால வந்துட்டு அண்ணன் டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. வேற கோழி ஒன்று பிடிச்சாங்க. மக்கா அதே கோழி பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே அண்ணா, இது ஒண்ணும் பண்ணாதல்லண்ணே. சரி, ஓகே ஓகே, போயிருங்கண்ணே. நீங்க எடுத்துட்டு போங்க. கத்த கூடாது, ஓகேவா? வெளியே வரைக்கும் நான் தான் உன தூக்கிட்டு போறேன். உனக்கெல்லாம் சேட்டை, போ கொண்டு போ. உடனே திட்டுது. திட்டக்கூடாது தங்கம், சரியா? சரி சரிம்மா, சரிம்மா சரிம்மா. இத பாப்போம் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. 954. அதோட ஒரு 22 கிராம் அதிகமா இருக்கு. ஓகே, ஹலால் பண்ண சொல்லியாச்சு அண்ணன்ட்ட. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் கோழியை ஹலால் பண்ணல, நம்ம சொல்லலை, டக்குன்னு அண்ணன் இது பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துங்க, நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஹலால் பண்ண சொன்னதும் அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டு இன்னொரு கோழி பிடிச்சிட்டு வந்து அழகாக வந்துட்டு அதை இப்போ ஹலால் முறையில் கட் பண்ண போகிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் அக்பர். ஓகே, அவ்வளவுதான். கோழி பிடிச்சு போட்டாச்சு. வந்த ஒரு 5 நிமிஷத்துல 2 கோழிக்கு சொல்லி முடிச்சிட்டேன். எங்க பாருங்க, அந்த மாதிரில அம்மா வந்து ஹலால் பண்ணி தான் சாப்பிடணும், அதுதான் வந்து முறை. அதனால அதை நம்ம வந்து நம்ம சொல்லாதது நம்ம தப்பு தான். இருந்தாலும் அந்த கோழிக்கு ஆர்டர் வந்துருச்சுப்பா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ கோழிக்கு ஃபுல்லா தோல்லாம் உரிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மஞ்சள் தேய்க்கிறாங்க, ஏன்னா அதுல இருக்கிற கிருமி எல்லாம் போறதுக்காக. சுடுவீங்களாண்ணா இத? எவ்வளவு அழகா அண்ணா காட்டுங்கண்ணா. ஃபுல்லா வந்து மஞ்சள் தேய்ச்சிருக்காங்க பாருங்க, அழகா மஞ்சள் தேய்ச்சிருக்கிறாங்க. அது மஞ்சள்ன்றது கிருமி நாசினி தானே? ஆமா. ஓகே, அண்ணா இப்ப சுடுறதுக்காக எடுத்துட்டு போறாரு. மஞ்சள் தேய்ச்சிட்டு அந்த கோழியை வாட்டினோம்னா நெருப்புல, இன்னும் அது டேஸ்ட் இன்னும் ஹெவியா இருக்கும். ஆஹா, இங்க பாத்தீங்களா எப்படி நெருப்புல வாட்டுறாங்க பாருங்க. இப்படி நல்லா வாட்டினா கோழியோட டேஸ்ட் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற 1-2 அந்த முடியும் வந்து ஃபுல்லா கருகிடும். சின்ன சின்ன முடியெல்லாம் கருகிடும். ஆமா ஆமா. வாவ், பா கொதிக்கும்பா. நாட்டுக்கோழி பாத்தீங்களா, அதிகமா கொழுப்பே இல்லாம அந்த கறி மட்டும்தான் எவ்வளவு அழகா ஸ்லிம்மா எப்படி இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல. இதே நம்ம பிராய்லர் கோழி பிடிச்சிருந்தோம்னா அதுல அவ்வளவு பெருசு இருக்கும் அந்த கோழியில. ஆமா, நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதனாலதான் தேடி வந்து இவ்வளவு மக்கள் வந்து சாப்பிடுறாங்க குடும்பமா. அவ்வளவு சூப்பரா நல்லா பக்குவமா சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா சுட்டுட்டாங்க, இப்ப வந்து கட் பண்ணுவாங்க. ஆமா, பா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து அண்ணன் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை வருஷமா அண்ணன் கட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோழி? ஒரு 12 வருஷமா இருக்கு மேடம் கடையில. 12 வருஷமா இருக்கீங்க? சூப்பர் சூப்பர்ண்ணே. இப்ப செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல? ஓரளவுக்கு இருக்கு. கோழி பார்த்த உடனே இவ்வளவு வெயிட் இருக்கும்னு சொல்லிடுவீங்க? வெயிட் இருக்கும், முட்டை இருக்கும், எல்லாமே சொல்லலாம். சூப்பர் சூப்பர். நான் அந்த பக்கம் வந்துடுறேன். என்னண்ணே லெக் பீஸ் ஏதாவது போடணுங்களா? லெக் பீஸ் போட சொல்லுவோமா? ஆமா ஆமா, லெக் பீஸ் போட்டுருங்கண்ணே. ஓகேண்ணே. இப்ப நம்ம இதுல வந்து என்ன வெரைட்டி வேணாலும் செய்ய சொல்லலாமா? ஏன்னா நம்ம வந்து இளம் கறியா வாங்கி கொடுத்துருக்கோமா, இதுக்கு சின்னதா வெட்டணும் பெருசா வெட்டணும்ன்றதெல்லாம் இல்லையா?
அதனால நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், இஞ்சி பூண்டு, மிளகு கறி என்ன வேணாலும் செய்ய சொல்லலாம். அதனால வாங்க. இப்ப நமக்கு வந்துட்டு நம்ம எடுத்து கொடுத்த கோழியில சிக்கன் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், உப்பு கறி 3 செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் 2-3 வெரைட்டி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க கிட்ட வந்து இஞ்சி பூண்டு கறி ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. அதுல கொஞ்சம் உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம 4 வெரைட்டிஸ் இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஐ எம் வெரி எக்ஸைட்டிங். இந்த பாருங்க, நமக்கு தான் சட்டி ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு தான் செய்ய போறாங்க. சுத்தமான கடலை சிக்கன் இது. எண்ணெய் சட்டி ஊத்துறோம். ஆஹா, நல்லா சுத்தமான செக்குல ஆட்டின கடல் எண்ணெய். கடல் எண்ணெய். சூப்பர் சூப்பர். இப்போ என்ன வெரைட்டி என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உப்பு கறி கொடுத்துரும். ஒரு 1/4 மணி நேரத்துல உப்பு கறி ரெடி ஆயிரும். ஓகே, உப்பு கறி 1/4 மணி நேரத்துல ரெடி ஆக போகுது. எண்ணெய் சட்டி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அது சிம்மில் வச்சு தான் வணக்கணும். வந்து சிம்மில் வச்சாதான் வந்து அது கறியில எசன்ஸ் ஏறும், கறி வேக்காட் ஆகும். ஓகே ஓகே. உப்பு கறிக்கு அனல் அதிகமா இருக்க கூடாதான், சிம்மில் வைக்கணும். இந்த அடுப்புல எப்படி நான் சிம் பண்றதெல்லாம் சிம்மில் தான் வச்சிருந்தேன். வேற என்ன போடல நான். ஓ சரி சரி, வச்சிருக்கேன். இப்ப விறகு போடலன்னா அந்த அடுப்பு சிம்மில் இருக்குன்னு அர்த்தம். இப்ப தண்ணி ஊத்தும் போல நான் விறகு எவ்வளவு வைக்கிறேன் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே சூப்பர். எக்ஸ்ட்ரா விறகு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விறகு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நெருப்பு அதிகமாகும். ஃபுல் ஃப்ளேம் ஆகும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா சிம் பண்ணணும்னா விறகுலாம் எடுத்துட்டீங்கன்னா சிம் ஆயிடும். வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் இது. ஓகே, சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம். பா, எவ்வளவு வெங்காயம் போடுறாங்க பாத்தீங்களா? அவர் கையால 4 கை வெங்காயம். அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம்னா உடம்பு அவ்வளவு குளிர்ச்சி. பிளஸ் கடலை எண்ணெய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது, இதயத்துக்கு. அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருங்க. வீட்லயாவது செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி, இந்த ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு. சால்ட், உப்பு, கல்லுப்பு. வெங்காயம் வணங்குறதுக்காக. ஓகே ஓகே, வெங்காயம் வணங்குறதுக்காக கல்லுப்பு போட்டிருக்காங்க அண்ணன். ஆஹா, மிளகாய பாருங்க. மிளகாயே எவ்வளவு அழகா இருக்கு. என்ன மிளகானா இது? இது இருக்கிறது வரமிளகா. வெட்டி விதை எடுத்துருந்தது. ஓ, விதைலாம் கீழே விழுது. விதை போட்டா காரம் ஹைலைட் ஆயிரும் ரொம்ப. அதாவது காரம் வந்து விதை எடுத்தா போதும். சூப்பர் சூப்பர். வரமிளகாவை 2ஆ வெட்டி உள்ள இருக்கிற விதையெல்லாம் வந்து எடுத்தாதான் காரம் வந்து இல்லாம இருக்கும். அது அப்படி சளிச்சதும் அந்த விதைலாம் கீழே விழுந்துருது. கீழே எவ்வளவு விதை குட்டி கிடக்கு. அடடா, இது ஒரு 2 கையானே. ஒரு கை தான். ஒரு கை தான். மீடியத்துக்காக இதுல போட்டுருக்கேன். அவ்வளவு இது மீடியமா இருக்கு. தகுந்த மாதிரி இல்லனே. எவ்வளவு காரம் தேவைப்பட்டோ அவ்வளவு காரம் போட்டுக்கலாம். நம்ம அதிகமா அதிகம் போட்டுக்கலாம், கம்மியா வேணா கம்மியா போட்டுக்கலாம். இல்ல குழந்தைங்க சாப்பிட வேணும் 4 பேருக்கு போட்டுக்கலாம். பேருக்கு 4 மிளகா போட்டா போதும். பாருங்க, நல்லா நீங்க எப்படி கேக்குறீங்களோ, என்ன டிஷ் கேக்குறீங்களோ பண்ணி தருவாங்க. அதே மாதிரி அது எப்படி உங்களுக்கு காரம், ஆயில் இதெல்லாம் எப்படி இருக்கணும், மசாலான்னு கேக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி தருவாங்க. கருவேப்பிலை. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் என்னதுன்னா இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பு, குழம்பு, கறி 3 அதுல வந்துடும் உங்களுக்கு. ஓ சூப்பர் சூப்பர். இந்த ஒரு வெரைட்டில வந்து உங்களுக்கு சூப்பு, குழம்பு, கறி 3 வந்துடும். இது வந்து சிக்கன் சட்டி கறியில இஞ்சி பூண்டு வச்சிருக்காங்க. இது சூப்பர் சூப்பர். தக்காளி, இத்தினோண்டு தக்காளி அப்படியே கையிலேயே வந்து புளிஞ்சு விட்டாங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, இது எவ்வளவு அளவு போட்டீங்க இப்போ? இந்த இஞ்சி பூண்டு எவ்வளவு அளவு போட்டீங்க இப்போ? ஒரு 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன். அவ்வளவுதான். ஓகே. ஆஹா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே. அடடா, கம 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 கமன்னு இருக்கு. அந்த சின்ன வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா, அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரு வித் அந்த தக்காளி, அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு மனம் கொடுக்குது பாருங்க. அடா 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 அடா. கறி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதான் நமக்கு வெட்டி வச்ச கறி. பாத்துக்கோங்க. கறி கொட்டுறேன். ஆஹா, செம்மையா வெட்டி வச்ச கறியை வந்து போட்டாங்க. நமக்கு நீங்க பாக்குறவங்களுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய பீஸா இருக்கே நாட்டுக்கோழி காலு, இது எப்படி வேகும் அப்படின்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. பட் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தது வந்து ரொம்ப சின்ன இளங்கறி தான். இளங்கோழி தான். அதனால கல்லுப்பு. ஓகே, கல்லுப்பு தான் போடணும். ஏன்னா கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டாதான் இது இதாகும், டேஸ்ட். வீட்லயே நம்ம எல்லா சமையலுக்குமே கல்லுப்புமே யூஸ் பண்ணலாம். நம்ம சால்ட் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் அந்த கறி உப்பு கறி ரெடியாக இருக்கும். ஆஹா இப்படி சிம்மில் வணங்கிட்டே இருக்குது. ஓகே. மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிருமாண்ணே? மற்ற தண்ணி ஊற்றிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற பாடு ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஓகே. மற்றதெல்லாம் தண்ணி ஊற்றி செய்யறது. ஆமாம், இது உப்பு கறி மட்டும் தண்ணி ஊற்ற மாட்டேன். சிம் ஃபேவரில் வளரணும். லைட்டாக தண்ணி தெளித்து இது பண்ணணும். அப்புறம் கறி வேகும். மெத்தட் இருக்கு. உப்பு கறிக்கு வந்து ரொம்ப தண்ணி எல்லாம் வைக்காம தண்ணி தெளிச்சு வந்து வேக வைக்கிறாங்க. 20 நிமிஷம் வேகணும் இல்லைண்ணே? 20 நிமிஷம். இப்போ இதுக்கப்புறம் எதுவும் மசாலா போடுவீங்களா? அவ்வளோதான், எந்த மசாலாமே கிடையாது. மசாலா கிடையாது. நம்ம இருக்கிறது பாருங்க, இங்கே மொத்தமாவே எந்த ஒரு மசாலா இங்கே கிடையாது. பாருங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா உப்பு, மிளகு, கல் உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான், இவ்வளவுதான். அவ்வளோதான். அதையே வந்து எதை கூட குறைச்சலா போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற டிஷ் வந்து மாறிக்கும். ஒரு 3/4 கிலோ கோழியிலேயே 3 டிஷ் நம்ம செய்ய சொன்னதுனால இப்போ இதுல இருந்து கொஞ்சம் கறியை மட்டும் எடுத்து வச்சிருவாங்க. அதுதான் வந்து உப்பு கறி. இது ஆக்சுவலா உப்பு கறிக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கறியில தண்ணியை ஊற்றி சிக்கன் சிந்தாமணியும் பள்ளிப்பாளையமும் நமக்கு ரெடி பண்ணி தருவாரு. ஓகேவா? ஆனா வர்றவங்க 1 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கி சமைக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு கேட்டதுனால நம்மளுக்கு செஞ்சது வந்து. மற்றபடி யாருக்கும் இந்த இதுல வந்து 1 கிலோ 1 கிலோல ஒரு வெரைட்டி தான். 1 கிலோல ஒரே ஒரு வெரைட்டி. எந்த வெரைட்டி சொன்னாலும் இந்த 1 கிலோ ஒரே வெரைட்டி தான் செய்ய முடியும். ஆனா சட்டி வெடிச்சிடும். அதுதான் கரெக்ட். அந்த அனல் வந்து அதிகமா இருந்து நம்ம உள்ள போடுற குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால சட்டி வந்து வெடிச்சிடும். உப்பு கறி இது உப்பு கறி. உப்பு கறி ரெடி ஆயிடுச்சானே? ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சானே? சூப்பர். தண்ணி ஊத்தாம சிம்ல வச்சு அழகா பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க உப்பு கறி. இப்ப இதுக்கு மேல தண்ணி ஊத்த போறோம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கறியில போதுமா தண்ணி ஊத்துறாங்க. அவ்வளவுதான். ஓகே. சிந்தாமணி பள்ளிப்பாளையம் இதுல வந்துரும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ரெடி ஆகுது. இது ரெடி ஆகுது 1/2 hour ஆகுமாண்ணே? சரி, ஓகே. அவ்வளவுதானே? நல்லா வெந்திருக்குமா? அவ்வளவுதான், அது சூப்பரா வெந்திருக்கும். ஸோ நம்ம ஆத்தூர் சரவணா சட்டிக்கறியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இன்னும் 2 பிரான்ச் இருக்குது. நாமக்கல்ல கருப்பட்டிப்பாளையம் அப்படின்ற இடத்துல ஆத்தூர் சரவணா சட்டிக்கறி, அங்க ஒரு பிரான்ச் இருக்குது. அப்புறம் நம்ம பல்லடம் இருக்கு பாருங்க, பல்லடத்துல இருந்து பொள்ளாச்சி போற வழியில சுல்தான்பேட்டை அப்படின்ற ஊர்லயும் நம்ம சரவணா சட்டிக்கறி, ஆத்தூர் சரவணா சட்டிக்கறி, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சூப்பரா நீங்க கோழியை லைவா பிடிச்சி சூப்பரா உங்களுக்கு மண்பானையில அழகா நீங்க கேட்குற மாதிரி பல வெரைட்டியில உங்களுக்கு நாட்டுக்கோழி விருந்து வைப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த கோழிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அவ்வளோ ஒரு நேச்சுரலா செம்மையா வச்சிருக்கிறாங்க. எல்லா கோழியுமே ரொம்ப தெளிவா இருக்கு. முக்கியமா அந்த கோழி வச்சிருக்கிற இடம் அவ்வளோ கூலிங்கா இருக்கு. இந்த இடம் அதுதான் ரொம்ப முக்கியம். கோழி வந்து நல்லா கூலிங்கான இடத்துல இருந்தாதான் அதுக்கு எந்த சீக்கும் வராம அது நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தாதான் அதை சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ வந்து அண்ணன் நமக்காக இஞ்சி பூண்டு சூப் தராரு. சால்ட்டு, பெப்பர், லைட்டா சால்ட்டு, லைட்டா மிளகுத்தூள் போட்டுக்கிட்டாங்க. மல்லித்தலை. ஆஹா, அருமை. அண்ணன் இன்ஸ்டன்டா வந்து அந்த சூப் ரெடி பண்றாரு பாருங்க. எஸ், ஆல்ரெடி சூப் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எப்படி அந்த டம்ளர்ல என்னென்னலாம் போட்டு அது கூட சேர்த்து கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே. இது வந்து நாட்டுக்கோழி இஞ்சி பூண்டு இந்த வெரைட்டியுடைய பேரு. அதுல இருந்து சூப் எடுக்கிறாங்க. அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துல குழம்பு, அடுத்து ஃப்ரை வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூப் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறம் அது குழம்பு. அப்புறம் அந்த குழம்பு எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரை கறி. ஓகேண்ணே, ஓகே. சூப்பை குடிச்சு பாருங்க. இஞ்சி பூண்டு சூப் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அதுலயே மிக்சிங் கொஞ்சம் ஆத்திருங்கண்ணே. என்னென்னலாம் கேக்குறேன் பாருங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த கரண்டி போற ஃப்ரைட் ரைஸ் போடுற கரண்டி, அதுதான் இதுதான் சூப்பர். கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி சுருக்குன்னு இருக்கா சூப்பு. ஐயோ, சூப்பரா இருக்கு. நல்ல அந்த மிளகுடைய ஃப்ளேவர் சேர்ந்து அப்படிதான் இருக்கு சூப்பு. கொத்தமல்லி எல்லாம் போட்டு என்ன டேஸ்ட்ல இருக்கு தெரியுமா சூப்பு. நீ தாண்டா என் மாப்பு. அருமை. நல்லா அந்த சூப்பை குடிச்சோன்னா நல்லா பசி எடுக்கும், செம்மையா சாப்பிடலாம். ஆமா, அதுக்குதான் முன்கூட்டியே நமக்கு வந்து சூப்பு குடுக்குறாங்க. இன்னும் நமக்கு சாப்பாடு ரெடியாக இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால சூப்பை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன கபகன்னு ஒரு கட்டுறோம். ஓகே. இப்போ நமக்கு சிக்கன் சிந்தாமணி குழம்பு எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம சாதத்துல ஊத்தி சாப்பிட போற குழம்பு. ஆமா. இது எவ்வளவு நேரம் வெந்துச்சு?
மணி நம்ம இல்லை ஒரு 20 நிமிஷம் வந்திருக்கும். 20 நிமிஷம் வந்துருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கறி அரைக்கிறோம். கறி அரைக்கிறவங்க 10 நிமிஷம் அதான் ஒரு சட்டி அதுதான் ½ hour. ஓகே, அப்போ இப்போ வந்து சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன, தேங்காய் போட்டு பள்ளிப்பாளையம். பள்ளி தேங்காய் மட்டும் போட்டோம்னா பள்ளிப்பாளையம் ரெடி ஆகிடும். ரெடி. கறி இறக்கிடலாம், அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது. ஆல்ரெடி உப்பு கறி வெயிட்டிங். ஆமாம், அவ்வளோதான். சூப்பர். இன்னும் 10 நிமிஷம் கறி ஆகும். ஓகேண்ணா. இது வந்து சிந்தாமணிலேருந்து அழகாக குழம்பு எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷத்தில் கறி இறக்கிடலாம், பள்ளிப்பாளையம் தயாராகிடும். சூப்பர். என்ன ரெடி ஆயிடுச்சானே? சிந்தாமணி ரெடி. சிந்தாமணி ஃபர்ஸ்ட் உப்பு கறி சிந்தாமணி இது. ஓகே, ஃபர்ஸ்ட் உப்பு கறி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இப்ப சிந்தாமணி ரெடி. சிக்கன் சிந்தாமணி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடும். ஓகே, அது சுண்டுற வரைக்கும் தான் டைமிங் நமக்கு இல்லனே. தண்ணி சுண்டுற வரைக்கும் டைமிங். சுண்டுனதுக்கு அப்புறம் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கு கிரேவியா. ஏன்னா பள்ளிப்பாளையம் வந்து நல்ல டைட் கிரேவியா இருக்கும். தேங்காய் பள்ளிப்பாளையத்துக்கு. ஓகே. இதுல இன்னும் ஒரு பீஸ் தேங்காய் இருக்குனே. எப்படா சாப்பிடுவோம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிந்தாமணியில குழம்பு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ சிந்தாமணி கறி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்ததா இப்போ தேங்காய் போட்டாச்சு. பள்ளிப்பாளையம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ்ல பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அவ்வளோதான். சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. ரைட். சட்டியோட தூக்கிட்டு வந்தாச்சு. பள்ளிப்பாளையம் ரெடியானே? ஆஹா, சிக்கன் பள்ளிப்பாளையமும் ரெடி. அவ்வளவுதான். ஃபுல்லா தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு இல்லனே. A few moments later. இங்க பாருங்க, மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒத்தால திங்கிறதுக்கு எப்படி உட்காந்துருக்கான்னு. என்ன ரெடியா? ரெடி. சரி, அப்படியே நம்ம நண்பர்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்திருக்குன்னு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா சுட வடிச்ச சாதம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது சூப்பரா கொடுத்துட்டாங்க. அப்படியே இங்க இருந்து வாங்க, இங்க பாருங்க, சிந்தாமணில இருந்து எடுத்த குழம்பு. எவ்வளவு சூப்பரான ஒரு குழம்பு. சிக்கன் சிந்தாமணி தண்ணி குழம்பு. இந்த பக்கம் பாருங்க, சிக்கன் சிந்தாமணி ரெடியா இருக்குது. சிக்கன் சிந்தாமணி. ஆமா, நல்லா மல்லி தலையெல்லாம் போட்டு அழகா இருக்கு. வேற லெவல்ல ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, இஞ்சி பூண்டு, சிக்கன் இஞ்சி பூண்டு இது. ஆமா, ஓகேவா? இது வந்து சிக்கன் உப்பு கறி ஃபர்ஸ்ட் எடுத்தது. ஃபர்ஸ்ட் இதான் எடுத்தாங்க. ஊத்தாம ஃபர்ஸ்ட் எடுத்தது உப்பு கறி. ஆமா. அப்படியே இங்க பாருங்க, தயிர் எப்படி தாளிச்சு வந்திருக்கு பாருங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து தயிர் வந்து தாளிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, ரசம் வேற தனியா இருக்கு. இதுதான் ஹைலைட். நம்ம வீட்டுல நார்மலா வைக்கிற ரசம். ஆமா, சூப்பர். அங்க பாருங்க, தலைவன் தான் எவ்வளவு பெரிய சட்டியில ரெடியா இருக்கிறான் பாருங்க. இங்க வேற இருக்கா? பள்ளிப்பாளையம் சிக்கன் பள்ளிப்பாளையம். பாருங்க, பள்ளிப்பாளையம் நண்பா. அதுலதான் வந்து லெக் எல்லாம் கிடக்கு. நம்ம முழு லெக்கா போட சொன்னோம்ல. ஆமா, முழு லெக்கா போட சொன்னது பள்ளிப்பாளையத்துல போட்டாங்க. பள்ளிப்பாளையத்துல வந்திருக்கு. நல்ல தேங்காய் எல்லாம் பத்தையா போட்டு சூப்பரா போட்டாங்க. இப்ப நான் சாப்பிட ரெடி ஆயிட்டேன்பா. முடியல நம்மளால. இந்த ரசத்தை இப்படி ஒதுக்கி இப்படி வச்சுட்டு சோத்த போடுங்க. வாங்க. இதுக்கு பாருங்க, ஆவி பறக்குது சாதம். சுட நல்லா வடிச்ச சாதம். செம்மையான சாதம். ஆக்சுவலா நமக்கு வந்து சும்மா இருந்தா கூட பசிக்காது போல. இந்த சமையல் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பசிக்குதுப்பா. ஆமா, அதுல சூப் வேற கொடுத்துட்டாங்க. எப்படா சாப்பிடுவோம்னு அப்படி பசிக்குது நமக்கு. கவான் இருக்கு. ஆமா, ஒரு அடுத்து சிக்கன் இஞ்சி பூண்டுல இருந்து குழம்பு எடுத்துட்டு வந்து அண்ணன் கொடுத்துட்டு போறாரு. இன்னும் இந்த வெரைட்டி சொன்னா முடியல போல. ஆமா, பத்தாது உங்களுக்கு அப்படின்னு இஞ்சி பூண்டு தண்ணி குழம்பு. இது தண்ணி குழம்பு. ஆமா. ஓகே தலைவா, நம்ம சிந்தாமணி தண்ணி குழம்பு ஊற்றிருக்கிறோம். இப்போ அதை வந்து பிசைஞ்சாச்சு. இதில் வந்து எந்த மசாலாவுமே தெரியல பாருங்க. நமக்கு அப்படியே சாதம் வெள்ளையாவே இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. ஏன்னா அவங்க எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லை. அதனாலதான் அப்படி ஒரு வாய், முதல் வாய் வந்து சிக்கன் சிந்தாமணி தண்ணி குழம்பு சாப்பிட போறோம். ஆஹா, சிக்கன் சூப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ, என்ன இப்படி இருக்கு? இது வந்து குழம்பாவும் இல்லை, சூப்பாவும் இல்லை, சரியான டேஸ்ட்ல இருக்கு. ஆஹா, மீடியமான காரம், சரியான உப்பு. எப்படி அவங்க அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. ஆனாலும் எப்படி இவ்வளோ டேஸ்டா வந்து சமைக்கிறாங்கன்னே தெரியலையே. வேற லெவல் தலைவா. சிந்தாமணி குழம்பு உண்மையாவே சரியான டேஸ்ட்ல இருந்தது. இப்போ வாங்க நம்ம சிக்கனை சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்துட்டு இங்க பாருங்க, அது பேர் என்னது மறந்து போச்சே. உப்பு கறி தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போறோம்.
நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் அதிகமாக இல்லையேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எலும்புல தான் டேஸ்ட் வந்து அதிகம், சத்தும் அதிகம். இங்கே பாருங்க, அப்படியே அந்த எலும்போட நான் சாப்பிட்றேன் அந்த உப்பு கறி. ஓகேவா? அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு தெரியுமா? சிக்கனை போட்டு ஓப்பனிங்ல நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து கொடுத்ததே வந்து உப்பு கறி தான். 20 நிமிஷத்துல எடுத்துட்டாரு. நாட்டுக்கோழி இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்குது எனக்கு. செம்மையா இருக்கு. அந்த உப்பு கறின்ற பேருக்கு தகுந்த மாதிரி உப்பு தூக்கலா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. கல்லுப்பு, சின்ன வெங்காயம், இங்க பாருங்க, இந்த காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இவ்வளவுதாங்க போட்டாரு. லைட்டா தண்ணியை வந்து தெளிச்சு மட்டும் பிரட்டி மட்டும் விட்டாரு. அதுக்கே இந்த அளவுக்கு டேஸ்ட்னா கைப்பக்குவம் தான், அது எதுவுமே கிடையாது. அடுத்து வாங்க, சிக்கன் இஞ்சி பூண்டு. இங்க பாருங்க, இதுல நல்லா ஃப்ளஷ் நல்லா இருக்கு. ஆஹா, ஓகே. இந்த ஃப்ளஷ் அப்படி எடுத்துக்குவோம், இஞ்சி பூண்டுல இருக்கிற ஃப்ளஷ் அப்படி எடுத்துக்குவோம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க, செமையா. இப்போ இந்த இஞ்சி பூண்டை அப்படி இப்படி எடுத்து சிக்கன் இஞ்சி பூண்டு கறி. ஆஹா ஆஹா, அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கு, அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கு. சரியான பதத்துல சூப்பரா வந்திருக்கு டேஸ்ட். இதுல இந்த உப்பு கறியில வந்து உப்பு ஃப்ளேவரை தவிர வேற எந்த டேஸ்ட்டும் நமக்கு தெரியல. பட் இந்த இஞ்சி பூண்டுல அந்த இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. நாட்டுக்கோழி நம்ம சாப்பிட்றோம்டா அப்படின்னு யோசிக்கிறதே இந்த இஞ்சி பூண்டு தான். அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட். இப்ப வாங்க, சிக்கன் சிந்தாமணி. இவனுக்கு தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகி வந்தாச்சு நமக்கு. வாங்க வாங்க வாங்க. இப்போ இவனையும் நம்ம வந்து ஃப்ளஷ் எல்லாம் எடுக்காம அப்படியே இந்த எலும்போடையே சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, என்னதாங்க பண்ணாரு? சரியான ஒரு கைப்பக்குவங்க, சூப்பரா இருக்கு. மீடியமான காரம், மீடியமான உப்பு, அல்டிமேட்டான டேஸ்ட். ஆஹா ஆஹா. இப்போ வந்து 3 வெரைட்டி ஆஃப் சிக்கன் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. அடுத்து இங்க பாருங்க, அண்ணன் வந்துட்டு சிக்கன் இஞ்சி பூண்டு குழம்பு இருக்குன்னு சொல்லி ஆசையா நமக்கு இதுல ஒரு பீஸ் கிடக்குப்பா, ஆசையா நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இஞ்சி பூண்டு குழம்ப வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் தண்ணி குழம்பு தான். இந்த பீஸை எடுக்காம அந்த பீஸை அதுலயே போட்டு ஒரு பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோமா? இங்க பாருங்க, பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா, 8 திக்கும் சுவைக்கும் இந்த சுவை, இந்த சுவைக்கு இல்லை ஈடு இணை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தூர் சரவணா மண் சட்டி சமையல் சும்மா அப்படிதான் இருக்கு டேஸ்ட். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் வந்து இந்த 2 குழம்பையுமே வந்து இந்த தரம் பிரிக்கலாம் விரும்பல. ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அதுக்கு எந்த மாற்றமே இல்லை. பட் ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த வெரைட்டிஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து மாறுது. வேற லெவல் டேஸ்ட். ஆஹா, இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். சூப்பரா இருக்கு தலைவா. பாருங்க, நாட்டுக்கோழியே இந்த மாதிரி நம்ம சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாதாங்க டேஸ்டா இருக்கும். குழம்பு வந்து திக்கா வைக்க கூடாது, அந்த சூப்பு பதத்திலே இருக்கணும் குழம்பு. இப்போ வாங்க, நான் கடைசியா ரெடி ஆகி வந்தவன் சிக்கன் பள்ளிப்பாளையம். நம்ம வந்து லெக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் லெக்கா வந்து போட சொல்லியாச்சு. நாட்டுக்கோழியோடைய கால் வந்து எவ்வளவு நீளமா இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதை வந்து சாப்பிட போறோம். ஓகேவா? பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஆஹா, ஐயோ என்ன டேஸ்ட் பா இது.
மசாலாவே எதுவுமே கிடையாதுங்க. வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகா, அந்த எண்ணெய் தான், கடல் எண்ணெய், சுத்தமான செக்குல ஆட்டின கடல் எண்ணெய். ஒரே ஒரு தக்காளி மட்டும் புழிஞ்சு விட்டாங்க. அந்த தண்ணி ஃபுல்லா சுண்டி எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, இப்படிதான் இருக்கு டேஸ்ட். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரசம் ஊற்றி சாப்பிட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஈரோடு பக்கம்லாம் போனோம்னா பச்சை புளி ரசம் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து பச்சை புளி ரசம் கிடையாது. நம்ம வீட்டில் நார்மலா செய்யற இந்த தக்காளி ரசம் தான். அந்த ரசத்தை எடுத்து சாதத்துல போட்டு, பொதுவாகவே நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நார்மலாக நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சு வெறும் ரசம் மட்டுமே வச்சு சாப்பிட்டாவே தேவாமிர்தமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழி நமக்கு செஞ்சு வச்சிருக்கும் போது இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரசம் சாதம் மட்டும் ஒரு வாய் சாப்பிட்றேன். இங்கே பாருங்க, அப்படி ரசம் அப்படி சொட்ட சொட்ட அப்படி எடுத்து அல்டிமேட்டா இருக்குங்க ரசம். நல்லா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியா இருக்கு. தக்காளி நிறைய போட்டிருக்காங்க ரசத்துல, சூப்பரா இருக்கு. இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த பள்ளிப்பாளையத்துல இந்த பாருங்க, இந்த காலில் அப்படி இருக்குல்ல இந்த ஃப்ளஷ், இது நல்லா இருக்குங்க. இந்த மூட்டுன்னு சொல்லுவாங்க இதை, அதை அப்படி கொஞ்சம் புட்டு இந்த ரசத்து மேலே போட்டு, இங்கே பாருங்க சிக்கன் சிந்தாமணியில் அப்படி ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சு, இந்த பக்கம் நீ வாடா தம்பி, இதோ இது வந்து சிக்கன் இஞ்சி பூண்டுல ஒரு பீஸ் வச்சு, சிக்கன் உப்பு கறி அதுலேயும் ஒரு பீஸை வச்சு, அப்படி 4 வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழியை அப்படி ஒரு பிசைஞ்சு இந்த ரசத்தோட அப்படி எடுத்து இப்படி வச்சு ஒரு புடி பிடிச்சா அப்படிதான் இருக்கும். பாக்குறவங்க கண்டிப்பா என்ன கண்ணு வைப்பீங்க, எனக்கு தெரியும். எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, நல்ல ஒரு நான்வெஜ் நம்ம சாப்பிட்றோம்னா மூக்குலையும் நாக்குலையும் தண்ணி வர அளவுக்கு சாப்பிடணும்னு. உண்மையாவே வருது. சரியான மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு, வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கு. அடுத்து நம்ம என் வீட்டுக்காரோடைய ரொம்ப ஃபேவரட்டான இந்த தாளிச்ச தயிர் ஊற்றி சாப்பிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? சின்ன வெங்காயத்தை போட்டு, ஆஹா வரமிளகாவை போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு, அடடா அதுக்கு ஒரு பதம் சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் தாளிச்சு இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர்ல போடணும்னாங்க. அப்படி நமக்கு தாளிச்சு ஆற வச்சு அந்த தயிர்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தயிர் சாதத்தை இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். அந்த சின்ன வெங்காயத்தோட அப்படி அந்த தயிர் சாதத்தை அப்படி பிசைஞ்சு, இங்க பாருங்க, நிறைய சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ நல்லது. இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா ஆக்சுவலா ஆஹா, இந்த சின்ன வெங்காயம் தாளிக்கும் போதே வந்து உப்பு போட்டாங்க போல. தயிர்ல வந்து நம்ம தனியா உப்பு போட்டுலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இவங்க சொன்ன மாதிரி இவங்களே உர ஊற்றி வைக்கிற அந்த பசுமாட்டு தயிர் அப்படி இருக்கு. ஆஹா, வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டா நமக்கு எப்படி டேஸ்டா இருக்கும். இங்க வாங்க, பாருங்க இந்த தம்பி எதுக்கு இருக்கலாம், அவன் அப்படி ஒரு பிச்சு பிச்சு அப்படி வச்சு, கொஞ்சம் அந்த சிக்கன் சிந்தாமணியை ஒரு பிச்சு பிச்சு அவனை இது மேல வச்சு, இவன் 2 பேரை மட்டும் அப்படி ஒரு பிசைஞ்சு ஒரு உருட்டி உருட்டி ஒரு பிரட்டி இப்படி சாப்பிடணும்.
அண்ணன் ஆரம்பத்திலே சொன்னாரு சின்ன வெங்காயம் அதிகமா போட்டா இனிப்பு டேஸ்ட் வந்துரும்னு. பட் இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துல அந்த தேங்காவோட டேஸ்ட் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் வருது பாருங்க. அதுவும் இந்த தயிர் சாதத்துல வச்சு சாப்பிடும்போது ஒரு ஐயோயோயோ என்னமா இருக்குங்க அந்த சுவை, சொல்ல வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஆஹா. சோ தலைவா நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்ம ஆத்தூர் சரவணா சட்டிக்கறி மண்பானை சமையல் வேற லெவல்ல இருக்கு. சாப்பாடு உண்மையாவே அல்டிமேட்டான டேஸ்ட். இவங்களுக்கு இன்னும் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. நாமக்கல் பக்கத்துல ஒரு பிரான்ச்சும் பல்லடம் பக்கத்துல ஒரு பிரான்ச்சும் இருக்கு. அது எங்கன்றது நம்ம வீடியோக்குள்ள இருக்கு, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துல 7 நாள் இவங்க கடை இருக்கு. காலையில 11 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கு. நீங்க இங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணாலும் சரி, இல்லை என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா பக்கத்துலயே முட்டல்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அங்க போய் ஃபேமிலியோட குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்து இங்க சாப்பிட்டாலும் சரி வேற லெவல்ல அல்டிமேட்டா சமைச்சு கொடுப்பாங்க. நமக்கு இன்னைக்கு 4 வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பள்ளிப்பாளையம், சிக்கன் உப்புக்கறி, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் இஞ்சி பூண்டு. அப்படிதான் இருந்துச்சு டேஸ்ட், வேற லெவல்ல இருந்தது. இந்த அளவுக்கு நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க நேர்ல வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி என்னன்றது தெரியும். கண்டிப்பா இந்த கடையுடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, இல்ல நேர்ல வந்து கூட நீங்க சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.